ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாகவும் கிரைமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கான ப்ரொமோ என்னவா இருக்க போகுது, இல்லை வழக்கம் போல் திங்கக்கிழமை தான் ப்ரொமோ வருமா அப்படிங்கிறது தெரியல. எப்படி பார்த்தாலும் இப்போ அபி ராகவ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ரஞ்சிதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு போகணுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபி கூட ராகவ் போகக்கூடாதுங்கிறதுக்காக சுந்தரி முரளி எல்லாம் பிளான் பண்ணி லாவணியா மூலமாக ராகவ் அங்கே ஆஃபீஸ்லேயே மீட்டிங் அப்படிங்கிற பேரில் அங்கே உட்கார வச்சிருக்காங்க. இங்கே அபி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஞ்சிதாவோட நிச்சயதார்த்தம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் அங்கே அந்த ரஞ்சிதாவோட நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தா முரளி அந்த ரெக்கார்டர் ரூமில் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை பார்த்தா இங்கே தர்மா அண்ணன் வந்து எடுத்து அபியோட அந்த கபோர்டுக்குள்ளார தான் போட்டு வச்சுருக்காங்கிறனால அபி ஒருவேளை அந்த ரெக்கார்டரை எடுத்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ஸ்டோரியில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ராகவுக்கு முரளி மேலே செம்மையாக சந்தேகம் வந்துருச்சு. இப்போ நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து முரளியோட ஃப்ரெண்ட் அந்த சங்கர் வக்கீல் இருக்காங்க இல்லையா, அவங்கள இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவும் புரிய போகிறதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் கூட ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே பார்த்தா முரளிக்கும் அதே நேரத்தில் பார்த்தா இங்கே அஞ்சலிக்கும் வந்து அந்த கல்யாண நாள் விசேஷம் நடக்கும்போது இவங்க தான் சாப்பாடு கேட்ரிங்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அனு இவங்கெல்லாம் தான் பார்த்தாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தான் தெரியும் முரளியோட அதாவது அஞ்சலியோட ஹஸ்பண்ட் இவங்க அப்படின்னு. ஏன்னா முரளின்னு அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கல. ஆனால் திடீர்னு பார்த்தா இப்போ இவங்க போனாங்க அப்படின்னா பார்த்துட்டாங்கன்னா கதையே வேறு மாதிரி மாறிடும்ல. அதனால் சங்கரை பார்த்துட்டு இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரிய போகிறதில்ல. அடுத்து கல்யாண டைமில் தான் ராகவும் சரி அபியும் சரி பார்ப்பாங்க அந்த சங்கரை அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அப்படி ஸ்டோரியை கொண்டு போனால் தான் செம்ம பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான எபிசோட் வந்து ரொம்பவுமே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்டே இல்லை. ஏன்னா இதுக்கப்புறமும் ஸ்டோரியை ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. தெலுங்கு வெர்ஷனில் ஏறக்குறைய 750 எபிசோட்டுக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எபிசோட்டுக்கு முன்னாடியே முரளியோட கேரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் பை ஒருத்தராக மாற்றி மாற்றி அப்படியே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி தான் முரளி அவங்களோட காரியத்தை சாதிச்சுட்டு அப்படியே ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதனால் இங்கேயும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு அஞ்சலிக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலுமே கூட மற்றவங்களுக்காக அஞ்சலி எல்லா ஸ்ட்ரகிளையும் எல்லாத்தையும் கஷ்டத்தையும் அவங்களுக்குள்ளார போட்டுக்கிட்டு முரளியை காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் முரளியோட சைக்கோத்தனெல்லாம் ரொம்பவுமே இரிட்டேட்டாக இருந்துகிட்ருக்கோம். அப்படி தான் பார்த்தா தெலுங்கு வெர்ஷனில் காட்டியிருக்காங்க. அதனால் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே போன வாரத்திலே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினச்சோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.